Hi friends, welcome to our channel Thiyashri kitchen. Friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு 8 மாசத்துக்கு மேல இருக்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு பவுடர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் ஐகானும் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க ஃபோனுக்கு வந்துரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த சத்து மாவு பவுடருக்கு 25 பொருள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே உங்களுக்கு நியர்பையாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையே கிடைக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் எல்லாமே மெஷர்மெண்ட் வந்து கிராம் கணக்கில் சொல்கிறேன். ராகி 200 கிராம், கம்பு 200 கிராம், சம்பா கோதுமை 200 கிராம், வரகரிசி 200 கிராம், குதிரைவாலி அரிசி 200 கிராம், கருப்புக்கவுனி அரிசி 200 கிராம், சிகப்பரிசி 200 கிராம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன பொருளை எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. நல்லா 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த குப்பை தூசு அது எல்லாமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் கழுவுறப்போ இந்த அளவு கலங்களாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் மறுபடியும் தண்ணி மாற்றிட்டு நல்லா 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி அலசி எடுத்துனதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து பொருள் பார்க்கலாம். மக்காச்சோளம் 100 கிராம், சிகப்பு சோளம் 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், சோயா பீன்ஸ் 100 கிராம். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதையும் 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இதுலேயுமே குப்பை தூசு எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் முன்ன சொன்ன பொருள் எல்லாத்தையும் வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் ஒட்டுக்காக கொட்டிட்டு நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. மேலே மொட்டை மாடியில் ஒரு துண்டு இல்லைன்னா அடியில் இந்த மாதிரி வேஷ்டி விரிச்சிட்டு நம்ம வச்சுருக்க பொருளை வந்து இந்த மாதிரி நல்லா பரவலாக விரித்து விட்டிங்கன்னா வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்கிறப்போ 1-2 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா காஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ ஊற வைக்காத பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 100 கிராம், சிகப்பு அவல் 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. நம்ம இதை நல்லா வறுத்துட்டு இந்த தொல்லியை எடுத்துடணும். வேர்க்கடலை 100 கிராம், பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம், பார்லி 100 கிராம், வால்நட் 50 கிராம், பிஸ்தா 50 கிராம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுருந்தது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து அதை 3 பேட்சாக சேர்த்து வறுத்தெடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பொருளுமே வறுப்படும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க. அப்போ தான் கரைஞ்சிடாமலும் இருக்கும். நல்லா மணம் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வைக்காமல் இருக்கிற பொட்டுக்கடலை, அவல், பாதாம், முந்திரி அதை எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்தெடுத்து இது கூடயே சேர்த்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்க இந்த பொருளில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில பொருள் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் சத்து மாவு செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா இது ஆறணும். ஏன்னா சூடாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வண்டு விழாது. அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இந்த சத்து மாவு பவுடரு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறப்போ 6-7 ஸ்பூன் இந்த சத்து மாவு பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைனா நார்மல் சுகர் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கட்டையை அந்த மாதிரி கரைச்சிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கூழு மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.